அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாடத்துடைய தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அக்ஸாமுன் நஜாசதி அஹ்காமுஹா, நஜீஸ்களினுடைய வகைகளும் அதனுடைய சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆரம்பத்தில் எப்போவுமே ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் கரீமுடைய ஆயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா குர்ஆனில் இல்லாத விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யுது, முன்னாடியே குர்ஆனில் சொல்லப்பட்டுருச்சு. அப்படிங்கிற அடிப்படையில் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடைகளை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக என்ன செய்யுங்க, வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மளுக்கு என்ன செய்கிறான், சொல்கிறான். இந்த ஆயத்து சூரத்து முத்தஸ்ஸிரில் 4வது ஆயத்தா குர்ஆனில் இருக்குது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, லா யக்புலுல்லாஹ், அல்லாஹ் கபுல் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், நாம் அஸ்ஸலாத்த தொழுகையை, மின் கைரி தஹூரின் சுத்தம் அல்லாததிலிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சுக்க மாட்டான், தொழுகையை ஏற்றுக்க மாட்டான். என்ன அப்போ தொழுகை அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னு தேவை, சுத்தம் அப்படிங்கிறது தேவையாயிருச்சு. அதன் அடிப்படையில் இப்போ சரி, ஃபஸ்ட்டு இந்த நஜீஸ் அப்படின்னா என்னது, ஏன்னா நமக்கான டாபிக் என்னது, அக்ஸாமுன் நஜாசத்து தான். இந்த நஜாசத் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஹியா அதுவாகிறது. ஹியாங்கிறது எதை குறிக்குது, ஹியா அப்படிங்கிறது எதை குறிக்குது, ஏன் ஹியான்னு வந்திருக்கு, ஹியா அதுவாகிறது கவுனுல் பதனி, உடல்ல ஆகி இருக்கிறது, உடம்புல ஆகி இருக்கிறது, சௌபி மேலும் ஆடையில் ஆகி இருக்கிறது, வல் மகானி மேலும் இடத்துல ஆகி இருக்கிறது, பிஹாலி எந்த விஷயம் ஆகி இருக்குதோ அதை குறிக்குது. சரியா? எப்படிப்பட்டது ஆகி இருக்குது, எத்தகத்தருவா அதனை அவன் என்ன செய்வான், ஒரு மனுஷன் அதை வெறுப்பான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இடத்திலோ அல்லது ஆடையிலோ அல்லது உடலிலோ ஆகி இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது இந்த நஜீஸ் அப்படிங்கிறது. அதை விட்டும் சுத்தமாவதற்கு ஏவலும் விடப்பட்டிருக்கு ஷரியத்தில். சரியா? ஷரியத்தில் அதை விட்டும் சுத்தமாகறதுக்கு ஏவலும் விடப்பட்டிருக்குது. சும்மா பிறகு இப்போ அடுத்ததா நஜாசத்து தன்கசிமு இலா கிஸ்மைனி, இந்த நஜீஸ் அப்படிங்கிறத 2 வகையில் வகைப்படுத்துகிறாங்க. நஜீஸ் அப்படிங்கிறத 2 வகையில் மொத்தம் வகைப்படுத்துகிறாங்க. நஜாசத்து ஹுக்மியா ஒ நஜாசத்து ஹக்கீகியா. நஜாசத்து ஹுக்மியா, நஜாசத்து ஹக்கீகியா. இந்த நஜாசத்து ஹுக்மியான என்ன, நஜாசத்து ஹக்கீகியான என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், முக்கியமாக பார்க்க போகிறோம். ஹுக்மியா, நஜாசத்து ஹுக்மியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. ஹிய அதுவாகிறது கவுன் இன்சான் பிஹாலிலா தஜூசு மஅஹ ஸலாத், எந்த ஒரு விஷயத்தை வச்சு, எந்த ஒரு விஷயம் உடம்புல ஒட்டி இருக்கிறதையோ இல்லை ஆடையில் இருக்கிறதையோ வச்சு அந்த மனிதனுக்கு ஆகி இருக்குதோ அந்த ஒரு நஜீஸ் என்னது, அதை வச்சு தொழுகக்கூடாது, தொழுகை லா யஜூஸ் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னது இங்கே நஜாசத்து ஹுக்மியா. இந்த நஜாசத்து ஹுக்மியாவுக்கு உதாரணத்துக்கு என்ன செஞ்சுக்கலாமா, ஹதஸ் எடுத்துக்கலாம். ஹதஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹதஸ் இருக்குல்ல, ஹதஸ் இதையுமே 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ஹதஸ் இல்லை ஹதஸு என் கசிமு இலா கிஸ்மைனி, இந்த ஹதஸும் 2 வகையின் மீது வகைப்படுத்தப்படுகிறது. அலிஃப், 1வது என்னன்னா ஹதசுல் அக்பர், மிகப்பெரிய ஹதஸு.
அப்படின்னா என்னது? அதுவாகிறது கவுனுல் இன்சான் விஹாலி எஜிபு ஃபிஹா உசுலு வலா தஜூசு ஸலாத பிதில்கல் ஹால். இந்த ஒரு நிலையில் அவன் இருக்கும்போது அவன் தொழுகைக்கு போனாலும் அவனுக்கு தொழுகை என்ன செய்யாது? கூடாது. தொழுகை பாத்தில் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த ஹதஸ் இருப்பதின் காரணமாக, அது ஹதஸுல் அக்பர் இருப்பதின் காரணமாக குளிப்பு வாஜிபாயிரும். அப்போ என்னது தெரியுதா? குளிப்பு கடமையாகிறது தான் என்னது? இங்கே ஹதஸுல் அக்பர், பெரிய ஹதஸு, பெரிய தொடக்கு. சரியா? அதாவது அதுவாகிறது கவுனுல் இன்சான், மனிதனுக்கு ஆகியிருக்கும், பிஹாலின் எந்த விஷயத்தில் ஆகியிருக்குமோ அந்த விஷயம், எஜிபு வாஜிபாகும், பீகா அதனால் அவனுக்கு வாஜிபாகும், அல் குஸ்ல் குளிப்பு அதனால் அவனுக்கு வாஜிபாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னது? அது உடம்புல ஆகி இருக்குது. அந்த விஷயத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க? ஹதஸுல் அக்பர்னு சொல்லுவாங்க. மேலும் லா தஜூசு ஸலாத் தொழுகை கூடாது, பிதில்கல் ஹால் அந்த ஹாலில் அவன் இருக்கும்போது, அந்த ஒரு நிலையில், அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யாது? தொழுகைங்கிறது கூடாது, பாத்தில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதா அவ்வாறே லா யஜூசு கூடாது, திலாவத்துல் குர்ஆன் ஓதுறதை என்ன செய்யுதுங்க? கூடாது. ஃபீ தில்கல் ஹால் அந்த ஹாலில் அவன் இருக்கும்போது. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ல ஹதஸுல் அஸ்கர் ரொம்ப சின்ன ஹதஸு, ஹதஸுல் அக்பர் ரொம்ப பெரிய ஹதஸு, ஹதஸுல் அஸ்கர் ரொம்ப சின்ன ஹதஸு, சிறு தொடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹதஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? துடக்கு அப்படிங்குவாங்க. சரியா? ஹதஸுல் அக்பர்னா பெருந்துடக்கு, ஹதஸுல் அஸ்கர்னா சிறுந்துடக்கு. இப்போ இந்த ஹதஸுல் அஸ்கர் அப்படின்னா என்னன்னு சொன்னால், அதுவாகிறது கவுனுல் இன்சான் விஹாலி எஜிபு ஃபீஹல் உது, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நிலை அவனுக்கு உழு செய்வதை வாஜிபாக்குமோ அந்த நிலைக்கு ஹதஸுல் அஸ்கர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஹதஸுல் அக்பர்னா என்னது? எந்த ஒரு விஷயம் அவனுக்கு குளிக்கிறத வாஜிபாக்குமோ, அவன் குளிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் தொழுகைக்கு வந்து அவனோட தொழுகை என்ன செய்யாது? கூடாது. அவன் குர்ஆனை ஓதக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை எந்த ஒரு விஷயம் அவனுக்கு வாஜிபாக்குமோ அந்த விஷயத்துக்கு ஹதஸுல் அக்பர்னும். இல்லை அப்படின்னா இல்லை, அவன் என்ன செஞ்சுக்கலாம்? குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒழு செய்யணும். ஒழு செய்யறதுங்கிறது என்னது? அவனுக்கு வாஜிபு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிலையை அவனுக்கு என்ன செய்யுது? உருவாக்கக்கூடிய விஷயத்துக்கு ஹதஸுல் அஸ்கர்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னு சொல்றாங்க பாரு, வலா தஜூசு ஸலாத ஃபி தில்கல் ஹால் வலாக்கின் தஜூசு ஃபீஹா திலாவத்துல் குர்ஆனில் கரீம் ஷஃபவியன். அதாவது இந்த ஹாலில், இந்த ஒரு நிலைமையில அவனுக்கு வந்து தொழுகை என்பது என்ன செய்யாது? கூடாது. ஏன்னா ஒழு செய்யறதுங்கிற என்னாச்சுங்க? வாஜிபாயிருச்சு. அப்படிங்கும்போது தொழுகைங்கிறது கூடாது. ஆனால் குர்ஆனை ஓதிக்கலாம். எப்படி ஓதிக்கலாம்? வாய் வழியா, ஷஃபவியன். இப்போ வாய் வழி அவன் மனப்பாடமாக அவனுக்கு தெரியுது, அதை என்ன செஞ்சுக்கலாம்? அவன் ஓதிக்கலாம். ஆனால் ஹதஸுல் அக்பரில் இருக்கும்போது குர்ஆனை ஓதக்கூட கூடாது. சரியா? புரிஞ்சா? அடுத்து போலாமா? அடுத்து இப்போ பாரு, இதுவரைக்கும் பார்த்தது என்னது? நஜாசத்து ஹுக்குமியா, சட்டம் ரீதியான நஜீசுகள். இந்தந்த நஜீசுகள்லாம் என்னது? சட்டம் சம்மந்தப்பட்டது. தொழுகை சம்மந்தப்பட்டிருக்கு, குர்ஆன் ஓதுறது சம்மந்தப்பட்டிருக்குல்ல, அதனால இந்த நஜீசுகள், இந்த ஒரு ஹதஸுக்கு பேர் என்னது? நஜாசத்து ஹுக்குமியா. இப்போ அடுத்ததா நஜாசத்து ஹகீகியா. நஜாசத்து ஹகீகியானா என்னது? ஹிய அதுவாகிறது அல் கதாரத்து அல்லதி யஜிபு அலல் முஸ்லிம் ஐ யதனஸ்ஸஹு அன்ஹா வ யக்ஸிலு மா அஸாபஹு மின்ஹா. அப்படின்னா என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமின் மீது வாஜிபாயிருச்சு ஒரு எல்லை, அவனுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு என்னது? வாஜிபாயிருச்சு. என்னது? நடப்பதற்கு, அதை விட்டும் அவன் தூரமாக போகிறதுக்கு. மேலும் யக்ஸிலுமா அஸாபஹு மின்ஹு, அதிலிருந்து அவன் என்ன செய்யும்? தொட்டு குளிக்கிறதுக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? போங்க வாஜிபாயிருச்சு. அவன் நடந்து போய் குளிக்கணும், ஒரு இடத்த அடைஞ்சு அவன் என்ன செய்யணும்? குளிக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலைமையை வாஜிபாக்குதுல, இதுதான் என்னது? இங்கே நஜாசத்தோ
ஹக்கீக்கியா உள்ரங்கமான ஒரு நஜீஸு. இந்த யக்ஸீலுக்கு என்ன செய்யலாம், நம்ம இப்போ இங்கே குளிக்கணுங்கிற அர்த்தத்தை வைக்கிறது போல கழுவணும் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கலாம். கழுவுறத அவனுக்கு என்ன செஞ்சிருச்சிங்க, அவனுக்கு வாஜிபாக்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நஜாசத்து ஹக்கீக்கியா தன் கசிமு கதாலிக்க இலல் கிஸ்மானி, அதே போல தான் இந்த நஜாசத்து ஹக்கீக்கியாவும் என்ன பிரியுது, ரெண்டாக பிரியுது, ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. என்னது கதாரத்தோ, அதாவது என்னன்னு சொன்னால் அவன் சக்தி பெற்று இருக்கணும். அல்லது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால் எஜிபோ வாஜிபாயிரும். அவன் சக்தி பெற்று இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வாஜிபாயிரும். அவன் சக்தி பெற்று இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு வாஜிபாயிரும். அல்லல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் மீது ஐயத்தனஸ்ஸஹு அன்ஹா, அதை விட்டும் அவன் நினைச்சு நடப்பதற்கு அவனுக்கு வாஜிபாயிரும். வயக்ஸிலு மின் கழுவனும் மா அஸாபஹு மின்ஹா, அதிலிருந்து எவன் அதை தொற்று கழுவுறதுக்கு வாஜிபாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் அவனுக்கு என்ன செய்யணும், இங்கே அவன் நடந்து போய் அதை கழுவணும் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன செய்யணும், வாஜிபாயிரும். இதுதான் எனது நஜாசத்து ஹக்கீக்கியா. நஜாசத்து ஹக்கீக்கியா, நஜாசத்து ஹக்கீக்கியாவாகிறது தன் கசிமோ வகைப்படுத்தப்படுகிறது. கதாலிக்கு அது போலவே இலா கிஸ்மானி இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. அதில் ஒன்று என்னது, நஜாசத்து கலீலா, கடுமையான நஜீஸ். நஜாசத்து கலீலா, கடுமையான நஜீஸ். சரி, இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி தெரியுதா? சிறு பிள்ளை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சின்ன பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சிருப்போம், விளையாடி இருப்போம்ல. அந்த சமயத்தில் சிறு பிள்ளை இப்போ யூரின் பாஸ் பண்ணிடுச்சு. ஆண் பிள்ளையும் இருக்குது, பெண் பிள்ளையும் இருக்குது, ரெண்டுமே யூரின் பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஆண் பிள்ளையோடைய நஜீஸுங்கிறது ரொம்ப கடுமையான நஜீஸா, இல்லை பெண் பிள்ளையோடைய நஜீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான நஜீஸா? ஆண் பிள்ளைன்னு சொல்றவங்க எத்தனை பேருக்கு? அதை கை தூக்கு. 1 2 3 4 5. பெண் பிள்ளை 1 2 3 4 5, அதே ஓட்டு. சரி, ஆண் பிள்ளையோடைய யூரின் தான் ரொம்ப அதிகமான நஜீஸு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லு. பெண் பிள்ளையோடைய யூரின் தான் அதிகமான நஜீஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லு. அது ஏன் அந்த நஜீஸ், அதை சொல்லு. சரி, நாளைக்கு தெளிவாக பார்த்துட்டோம். அது நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டோம், பாடத்தை பார்ப்போம். நஜாசத்து கலீலா, கடுமையான நஜீஸ் என்னது அப்படின்னா வகிய அதுவாகிறது. அல்லத்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் சொன்னால் சபதத், சரி செய்ய வைக்கும், சரி செய்யணும். அதை நஜாசத்துக்கு அந்த நஜீஸை என்ன செய்யணும், அவன் சரி செய்யணும். தலீலி லா சுபஹத்து ஃபீஹி, அவனுக்கு ஆதாரம் என்னது, அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை, அது கன்ஃபார்ம் என்னது நஜீஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு நஜீஸை அவன் சரி செய்ய எந்த ஒரு விஷயம் வைக்குமோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சந்தேகமே இல்லைப்பா நஜீஸ் தான்ப்பா, அது சரி செய்யணும்பா அப்படின்னு வைக்கக்கூடிய நஜீஸுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நஜீஸு கலீலா, கடுமையான நஜீஸு அப்படின்னு சொல்லிட்டு. புரியல? தலீலி அப்படின்னா ஒரு ஆதாரம் இருக்குது அவனுக்கு, கன்ஃபார்ம் இது நஜீஸ் தாண்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுமா, அது. இவ அடுத்ததான் என்னன்னா, இந்த இதோட முடிச்சுப்போம். அம்சிலத்து நஜாசத்து கலீலா, இவ கடுமையான நஜீஸுக்கு உதாரணம் சொல்றாங்க.